ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பருப்பு செய்ய போகிறோம். ஒரு கப்பு துவரம் பருப்பு, ஒரு கப்பு முருங்கை இலை, இதெல்லாம் ஃபஸ்ட்டு தனித்தனியாக வேக வைக்கணும். நெக்ஸ்ட்டு 1 ஆனியனு, டொமேட்டோ, garlic, next chili, and cut this green chili like this, and these all ingredients இதெல்லாம் நமக்கு இப்போ தேவைப்படும். நெக்ஸ்ட்டு we cut onion. இப்போ நம்ம டொமேட்டோ கட் பண்ணணும். 2 வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம், கடுகு நல்லா வெங்கிச்சு. இப்போ ஆனியன் வச்சுக்கோங்க. ஆனியனு, கார்லிக்கு, கறி லீவ்ஸு எல்லாமே போட்டுக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பருப்பு ஊற்றணும். அப்புறம் ஆனியன் நாம் தக்காளி போட்டுக்கணும். நல்லா தக்காளி கொஞ்சம் வேகணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது கீரை, முருங்கைக்கீரை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொதிக்க வரட்டும். கொஞ்சம் நல்லா கொதிக்கிச்சு. இப்போது வேக வச்ச பருப்பு ஊற்றணும். இதில் நல்லா கலக்கிட்டா, கொஞ்சம் தண்ணி கலக்கிட்டா நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லா முருங்கைக்கீரை பருப்பு ரெடி ஆகிட்டுருக்குது. அதனால 2-3 மினிட்ஸு நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சால்ட் போட்டுக்கலாம். So everyone, for sugar patients, for anemic patients, for all, this moringa leaf very very healthy to the health. முருங்கைக்கீரை பருப்பு was ready friends. நல்லா கொதிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, பாய் பாய்.